ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, சமையல்லாம் என்னன்னே தெரியாதவங்க, கிச்சன் பக்கமே போகாதவங்க உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நீங்கள் சமைக்கிறதுல பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீ போடுறதுலேருந்து ஒரு காய்கறி வெட்டுறதுலேருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு எபிசோட்ஸாக நான் போடுறேன். ஹலோ ஃப்ரெஷ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த சட்டியில் டீ போடுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் 3/4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 பேருக்கு போடுறதுனால இதிலே நான் 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போடுறாளே அப்படின்னா நினச்சிக்காதீங்க. நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களுக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். 2 பேருக்குங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீனி போட்ட உடனே டீ தூளும் போடலாம், இல்லைன்னா லைட்டாக பாயில் ஆன பிறகு நீங்கள் டீ தூள் போடலாம். ஆனால் ரொம்ப கொதிக்கும் போது நம்ம போட்டோம்னா அதில் அரோமாவே இருக்காது. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது லைட்டாக பாயில் ஆகட்டும். சம்டைம்ஸ் டீ தூள் ஒரே இடத்துலையே நின்றுக்கும். அதனால் இப்படி கலந்து விடுறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வடிகட்டும் போதும் எல்லா கலரும் அப்படியே இறங்கி வந்துடும். அதனால் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நாம் பண்ணுறது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். ரொம்ப ஹைலேயும் பண்ணக்கூடாது, ரொம்ப லோவ்லேயும் பண்ணக்கூடாது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டீ கசப்புத்தன்மையாக ஆகிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ இது பாயில் ஆகட்டும். பொங்கி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு, அரோமா, அந்த கலர்லாம் அப்படியே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம வடிகட்டிடலாம். கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே பொங்கி வந்தோடனே நீங்கள் வடிகட்டியும் கொடுத்துடலாம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. வீட்டில் நமக்குன்னு பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு நுரையோடு உள்ள டீ தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு தொடர்ந்து இந்த எபிசோட் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள்.